எவ்வளோ வயசானாலும் அந்த அளவும் ஸ்டைலும் மாறாத ஒரே நடிகர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். 1000 கோடியை இந்த படம் தட்டி தூக்க போது. நெல்சனும் அனிருத்தும் இந்த படத்தை பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். மியூசிக் வெறித்தனமா இருக்க போது, படம் வேற லெவல்ல இருக்க போது. எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு ஈடு கட்டுமா அப்படின்னா நெல்சனோட கதை தானே, கண்டிப்பா தூக்கிட்டு போவோம். இந்த படத்துல நிறைய வைலன்ஸ் அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு யூகங்கள் இருக்குது. அதை படம் ரிலீஸ் ஆகும்போது தான் சொல்ல முடியும். எப்படி இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே தீரணும். அவருடைய கடும் உழைப்பும் சரி, அவருடைய என்ன சொல்றது டெடிகேஷன். 74 வயசானாலும் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார் தெரியுமா. அது என்னைக்குமே மாறவே மாறாது. உங்க மனசுல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதே மாதிரியான எண்ணங்கள் தான் எனக்குள்ளேயும் வருது. நெல்சன் அவர்களே படத்தை சீக்கிரம் டைரக்ட் பண்ணி வெளியிடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம சக்சஸ்ஃபுல்லா நாங்க 1000 கோடி எடுத்து தரோம். ஒரு அனௌரிக்க பத்தியா இந்த பொங்கலுக்கு 4 நிமிஷம் ட்ரெய்லர் யூடியூப்லயும் தியேட்டர்லயும் நிமிஷம் போட்டு வேற லெவல் பண்ணிட்டீங்க பாட்டு. பேசிக்கிட்டே போலாம். பார்த்ததுல இருந்து ஜெயிலர் பார்ட் 1 என் மனசுல அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த விஷுவல்ஸ் எல்லாமே அப்படியே அந்த ரேஞ்சிலேயே இந்த படத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களா. இந்த ஹைப்போட செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணீங்கன்னா பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே